எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 கேஜி கேக் ஸ்பஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அத வச்சு ஒரு 3 டயர் கேக்கு நம்ம செய்து பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுனேன். க்ரீமும் கொஞ்சம் பீட் பண்ணது வந்துட்டு மீதி வந்துட்டு. நம்ம 2 டயர் கேக்கே இதுவரைக்கும் கட் பண்ணது கிடையாது. அதனால 3 டயர் கேக் செஞ்சு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சு அப்படியே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல கொஞ்சம் நட்டெல்லாம் இருந்துச்சு. அத வச்சே ஃபில்லிங்ஸ்க்கு குடுத்தாச்சு. நம்மளுக்கு தானே அது எப்படி செய்தா என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி ஒரு ஃபில்லிங்ஸ் குடுத்துருக்கேன். இந்த கேக்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பில் இருக்கக்கூடிய டயர் செய்ய தான் பெரிய கடி பிடிச்ச வேலையா இருந்து, எப்படியோ ஒரு வழியா செஞ்சு முடிச்சுட்டேன். ரொம்ப நீட்டாலாம் ஒன்றும் கேக்குக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ணல. நம்ம தானே சாப்பிட போகிறோம். அப்படியே கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் வச்சு ட்ரிப்பிங்கும் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 544 கிராம் தான் இருந்துச்சு இந்த 3 டயருமே சேர்த்து. ரொம்ப குட்டியாக ஒரு 3 டயர் கேக் இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மினி 3 டயர் கேக் தாங்க இது. நீங்கள் ஒரு வேளை கேக் ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹோம் டெலிவரி கூட இருக்குது. பாய்.